ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவைக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இது என்ன குழம்புன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், சரிங்களா? இது வந்து குடல் கத்திரிக்காய் கடலைப்பருப்பு குழம்பு, ஓகேவா? இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி. இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டதுக்கப்புறம் வரமிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப. நம்ம ஆல்ரெடி மிளகா ஒன்று போட்டிருக்கோம், அதனால் நான் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு வரமிளகாய்த்தூள் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 சின்ன கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி இதோட நம்ம சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கிளறிக்கலாம். திரும்ப நான் குடலை வந்து லைட்டாக உப்பு போட்டு 6 விசில் வச்சு வேக வச்சுருக்கேங்க. இது வந்து சிறுகுடல் பெருகுடல் 2 குடலுமே மிக்ஸ் பண்ணி வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு அந்த குடலை இந்த கத்திரிக்காயோட சேர்த்து, குடலை வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா கூட அதோட சேர்த்துக்கலாம். பட் அதை நாங்கள் வந்து வேறு மெத்தடுக்கு அதை கொண்டு போயிட்டோம். அது சீக்ரெட் சொல்ல மாட்டோம். அதுக்கப்புறம் குடல் கத்திரிக்காய்க்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள், வீட்டு மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மசாலாத்தூள் போட்டிருக்கேன். இதையும் போட்டு கொஞ்சம் இது வேகிறதுக்கு தேவைக்கு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமாட்டு லைட்டாக நான் மல்லியில் தூவிக்கிறேன். கத்திரிக்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் வேக வச்சுருந்த ஒரு கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அதையுமே வேக வச்சு தான் நான் வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணி இப்போ நல்லா எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆகிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சோண்டு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி இதோட நம்ம அந்த விழுதை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு திரும்ப தேவைக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம குடல் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கறனால பார்த்து தான் உப்பு போடணும். அதிகமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. அதனால் நான் பார்த்து 2வது திரும்ப தேவைக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் கடலைப்பருப்பு குடல் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி மூடி வச்சிட வேண்டியதுதான். சாப்பிடும்போது எடுத்து சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. குடல் தனியாக சூப் போட்டு குடிச்சாச்சுங்க. இதுதான் விஷயம், வேறு